இந்த பாக்கெட்டுகள், பாட்டில்கள், பேனாக்கள் அல்லது ராப்பர் போன்றவை ஏன் இவ்வாறு இருக்கின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? பிஸ்கட் பாக்கெட்டுகள் சிவப்பாக இருக்க வேண்டும் அல்லது பழச்சாறு பாட்டில்கள் உயரமாக இருக்க வேண்டும் என்று யார் முடிவு செய்தது? இதுதான் தயாரிப்பு வடிவமைப்பு. அதாவது எந்த ஒரு பொருளையும் பயன்பாட்டிற்கு உகந்ததாகவும் பார்க்க அனைவருக்கும் பிடித்ததாகவும் உருவாக்குவது. நாம் சில பொருட்களை அவற்றின் வடிவமைப்பு அல்லது பேக்கேஜிங்கை பார்த்த உடனேயே அடையாளம் கண்டுவிடுகிறோம். எல்லாமே வெண்மையாகவும் பெயர் இல்லாமலும் இருந்திருந்தால் அது எவ்வளவு சலிப்பாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அழகிய வடிவமைப்பு நம்மை அந்த பொருட்களுடன் இணைக்கிறது மற்றும் அப்பொருட்களை கவர்ச்சிகரமானதாக ஆக்குகிறது. இப்போது நாம் தயாரிப்பு வடிவமைப்பாளராக மாறுவோம். உங்களுக்கே உரித்தான பழச்சாறை உருவாக்கி அதன் பேக்கேஜிங்கை வடிவமைப்பதே உங்களுக்கான சவால். முதலில் உங்கள் பழச்சாற்றுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்பதை பற்றி சிந்தியுங்கள். பின்னர் உங்கள் தயாரிப்பு வடிவமைப்பை செய்யலாம். நிறம். நான் ஒரு மாம்பழச்சாறு தயார் செய்தால் அதற்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துவேன். ஸ்ட்ராபெரி சாறு தயாரித்தால் சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவேன். நிறத்தை தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் எந்த எழுத்துருவை பயன்படுத்த போகிறீர்கள் என்பதை முடிவு செய்யுங்கள். பெயரை பெரிய மற்றும் தெளிவான எழுத்துக்களில் எழுதவும். தூரத்தில் இருந்தாலும் எளிதில் படிக்கக்கூடிய எழுத்துருவை தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் விரும்பினால் எழுத்துக்களில் ஸ்டைலை சேர்க்கலாம். அலை வடிவமாக, வட்டமாக அல்லது பழ வடிவம் போன்றவை. இப்போது லேபிளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பழச்சாறின் பெயரை மேலே அல்லது நடுவில் எழுதுங்கள். பழச்சாறில் அடங்கியுள்ள பொருட்களை நீர், மாம்பழச்சாறு, சர்க்கரை போன்றவை கீழே அல்லது பக்கவாட்டில் சிறிய அளவில் எழுதவும். நீங்கள் விரும்பினால் கூல் அண்ட் ஃப்ரெஷ் அல்லது ஃபுல் ஆஃப் எனர்ஜி போன்ற ஒரு டேக்லைனையும் சேர்க்கலாம். படங்கள் மற்றும் லோகோ. பழத்தின் ஒரு சிறிய படத்தை வரையவும். இதனால் மக்கள் அதை உடனடியாக அடையாளம் காண முடியும். நீங்கள் உங்களுக்கே உரித்தான சின்னம் அல்லது லோகோவை உருவாக்கலாம். சூரியன், ஒரு சிறு துளி அல்லது புன்னகைக்கும் முகம் போன்றவை. எனவே பேப்பர்களையும் வண்ணங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பழச்சாறுக்கான வடிவமைப்பை உருவாக்குங்கள். உங்கள் வடிவமைப்பை முடித்த பிறகு உங்கள் பழச்சாறு வடிவமைப்பின் வீடியோவை பதிவு செய்யுங்கள். உங்கள் வடிவமைப்பில் என்னென்ன வண்ணங்கள் உள்ளன, எழுதப்பட்டுள்ள உரை என்ன, லோகோ என்ன, முழு வடிவமைப்பையும் எவ்வாறு உருவாக்கினீர்கள் என்பதை கூறுங்கள். வாழ்த்துக்கள்.